பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறோங்க. இப்போ பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு பொருந்தி வரும் நட்சத்திரங்கள் எவை எவை அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியணுங்க. அதை சொல்கிறதுக்கு தாங்க இந்த எபிசோடில் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். எங்கள் எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சாக இருக்குது. தொடர்ந்து ஆதரவு அளித்து வாருங்கள். இப்போது உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆணி நட்சத்திரம். இப்போ மிருகம் எருது. இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிருகம் எருது, பட்சி கிழுவை, மரம் அலரி, வயிறு ரஜ்ஜு, பார்ஸ்வநாடி, மனுஷ கணம். நட்சத்திரத்தை பார்க்கலாமா? ஆணி நட்சத்திரம் எது எது பொருந்ததுன்னு. அதாவது அஸ்வினி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, மூலம், போராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி. 19 நட்சத்திரம். மொத்தம் 27 19 நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க. மீண்டும் படிக்கிறோம். அஸ்வினி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, மூலம், போராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி. இதுவே இறுதி முடிவாக எடுத்துக்காதீங்க. இந்த பெண்ணுடைய ராசிய ஜாதகத்தையும் ஆண் வந்திருக்கக்கூடிய வரனுடைய ஆண் ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பார்த்துக்குங்க. அவர் ராசி கட்டம் பொருத்தம் பார்த்து சொல்வார். அப்பொழுது தான் அது இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி எங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய மூச்சு தாங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு உயிர் மூச்சாக அமைகிறது என்று மீண்டும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். நன்றி.